அடுத்து வரப்போகிற குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்காக நம்ம அகாடமியிலிருந்து இன்று முதல் இலக்கண வகுப்புகளை தொடங்க போகிறோம். சரிங்களா? இலக்கண வகுப்பை தொடங்க போகிறோம். இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா புணர்ச்சி. ஏன் நம்ம புணர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அலகு 1 நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா அலகு 1 எழுத்துக்கு கீழே வர முதல் டாப்பிக்கே என்னென்னா பிரித்து எழுதுக தான். சிலபஸ் எடுத்து பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டே பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த கண்டென்ட் தான் சிலபஸில் முதலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு அடிப்படையாக இருக்கிற புணர்ச்சி சார்ந்த தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி 2 சொற்கள் இணையுது, இடையில் என்ன மாற்றம் நிகழுது அப்படின்றத தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? 2 சொற்கள் இருக்குது. இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது இடையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம். சரிங்களா? இடையில் என்னென்ன எழுத்துக்கள் இடணும், என்னென்ன எழுத்துக்களை நீங்கணும், தோன்றல், திரிதல், கெடுதல், இந்த விதிகள் அடிப்படையில் எப்படி புணருது அப்படின்ற தகவல்களை பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் புணர்ச்சியோடைய வகைகளை பார்க்க போகிறோம். நிறைய புணர்ச்சி விதிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக கிளாரிட்டியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? கிளாரிட்டியாக இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த புணர்ச்சி டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு புணர்ச்சி அப்படின்னா என்ன? சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்கச் சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி என்பர். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்ல எடுத்துப்போம். சரிங்களா? அந்த பக்கம் இதை நான் பிரித்து எழுதியிருக்கேன். அந்த பக்கம் இதை நான் பிரித்து எழுதியிருக்கேன். இதில் முதலாவதாக இருக்கிற சொல்ல நம்ம நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த ரெண்டாவதாக இருக்கிற எழுத்தை வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலைமொழியோடைய இறுதி எழுத்தும் வருமொழியோடைய முதல் எழுத்தும், சரிங்களா, ரெண்டும் சேரும்போது இடையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன இந்த வார்த்தையை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இடையில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் புணர்ச்சி. மொழியை பிழையின்றி கையாளவும், நோட் பண்ணிக்கோங்க, எதற்காகலாம் புணர்ச்சி நம்ம பயன்படுத்துகிறோம். மொழியை பிழையின்றி கையாளவும், பாடலடிகளை பொருளுணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எழுத்து மாறினாலே அந்த சொல்லோட பொருளே மாறிடும். சரிங்களா? ஸோ அதையெல்லாம் நம்ம வேறுபடுத்தி சரியான வடிவில் நம்ம படிக்கிறதுக்கு பயன்படுறது தான் புணர்ச்சி. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சேருவதற்கு தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற புணர்ச்சி என்னென்னா உயிரீற்று புணர்ச்சி. அதில் நம்ம இன்றைக்கி உடம்படுமை புணர்ச்சியை பார்க்க போகிறோம். அது என்ன உடம்படுமை புணர்ச்சி? ஆல்ரெடி நம்ம இதற்கான ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். இப்போது ஃபுல் வீடியோ கிளாஸில் இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? நிலைமொழியோடைய இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால், சரிங்களா, நிலைமொழி நம்ம சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். இப்போ காட்சி அழகு இதை பிரித்து எழுதியிருக்கோம். சரிங்களா? காட்சி அழகு இந்த சொல்ல பிரித்து எழுதுனா இப்படி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நிலைமொழியோட இறுதி எழுத்து காட்சி சவுண்டு எதில் முடியுது பாருங்கள், ஈல முடியுதுங்களா? ஈல முடியுது. அப்போது நிலைமொழியோட இறுதி சவுண்டு எதில் முடியுதுன்னா உயிரெழுத்தில் முடியுது. அதே மாதிரி வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்குது. இப்படி நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். காட்சி அழகு, இடையில் காட்சிக்கு அப்புறம் சின்னதாக ஒரு கேப் வரதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். சரிங்களா? காட்சி அழகு, சரிங்களா, காட்சி அழகு, இடையில் ஏதோ ஒரு இடைவெளி ஏற்படுதுங்களா? அந்த இடைவெளியை குறைப்பதற்கு ஒரு மெய்யை பயன்படுத்தணும், ஒரு மெய்யெழுத்தை பயன்படுத்தணும். அதுதான் உடம்படுமை. எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்கவும் வரும் மெய் உடம்படுமை ஆகும். இடையில் ஏதோ ஒரு மெய்யெழுத்தை சேர்க்க போகிறோம். அதுதான் என்னென்னா உடம்படுமை. 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது, இக்கிலிருந்து இன்ன வரைக்கும். அதில் இ இவ் இந்த 2 மெய்யெழுத்தை தான் நம்ம உடம்படுமைகளாக பயன்படுத்துகிறோம். இது இ இவ் இதுதான் உடம்படுமை. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இதிலே கேட்கலாம். சரிங்களா? ஒரு வேளை கூற்று காரணம் அல்லது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அதில் கூட கேட்கலாம். 18 மெய்களுள் இ இவ் இந்த 2 மெய்யெழுத்துக்கள் மட்டுமே உடம்படுமைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அல்லது கூட இன்னொரு மெய்யெழுத்தை கொடுத்துட்டு இ இவ் இக் இந்த 3 மெய்யெழுத்துக்கள் மட்டுமே உடம்படுமையாக பயன்படுகிறது அப்படின்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா? அப்போது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது உடம்படுமைனாலே 2 மெய்யெழுத்து.
ஒன்று இ, இன்னொன்று இவ். சரிங்களா, இந்த 2 மெய்யெழுத்துக்கள் தான். இப்போ நம்ம இதுக்குள்ளே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காட்சி அழகு, இது ஈல முடியுதுன்னு பார்த்தோம். அதற்கடுத்ததாக தீ அணைப்பான், இதை பிரித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? தீ ஈன்னு முடியுங்களா, சவுண்டு ஈல முடியும். அடுத்ததாக கலை அறிவு ஐயில முடியும். இப்படி இ, இ, ஐ இந்த 3 எழுத்துக்களுடைய ஓசையில் முடிந்தால் அந்த இடத்துல இ அப்படின்ற மெய்யெழுத்தை நம்ம பயன்படுத்தணும். கான்செப்ட் புரியுதுங்களா? இ இங்கே காட்சி ஈல முடியுதுங்களா, அதே மாதிரி தீ அணைப்பான் ஈல முடியுதுங்களா, அடுத்ததாக கலை ஐயில முடியுதுங்களா, சவுண்டு சொல்லி பாருங்கள், ஐயில முடியுது. இப்படி 3 இ, இ, ஐ இந்த 3 உயிரெழுத்துக்களும் நிலைமொழியுடைய இறுதியில் வந்தால் அந்த இடத்துல நம்ம இ அப்படின்ற மெய்யெழுத்தை பயன்படுத்தணும். சரிங்களா, மெய்யெழுத்தை பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் இ அப்படின்ற மெய்யெழுத்தை பயன்படுத்தணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நிலைமொழியில் இருக்கிற காட்சியை அப்படியே எழுதிக்கோங்க. இதை நம்ம இப்போ சேர்த்து எழுத போகிறோம். சரிங்களா, இப்போது சேர்த்து எழுத போகிறோம். இந்த ஈ கூட ஆவா கூட்ட போகிறோம். ஈ கூட்டல் ஆ நம்ம உடம்படு மெய்யாக எதை பயன்படுத்தியிருக்கோம்னா இ அப்படின்ற உடம்படு மெய்யை பயன்படுத்தியிருக்கோம். எதற்காக ஈயை பயன்படுத்துகிறோம்? இதோட சவுண்டு இறுதியில் இ அப்படின்னு முடிந்ததால் நம்ம இ அப்படின்ற மெய்யெழுத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த நம்ம பயன்படுத்தப்பட்ட இ அப்படின்ற மெய்யெழுத்தையும் கூடவே வருமொழியோட முதல் எழுத்தையும் கூட்டினா ஒரு எழுத்து வரும். ஈ கூட்டல் யா, ஆ யா அப்படின்னு வரும். அந்த யாவை இங்கே பயன்படுத்திக்கணும். அதாவது ஆக்கு பதிலாக யா அப்படின்ற எழுத்தை பயன்படுத்திட்டு மீதம் இருக்கிறத எழுதிக்கணும். இப்படி எழுதுனா இதுதான் சரியான புணர்ச்சி விதி அமைக்கப்பட்ட ஒரு சொல். சரிங்களா, 2 சொற்களை சேர்த்து எழுதியிருக்கோம். காட்சி அழகு. அப்படியே அடுத்த சொல்ல பாருங்கள், தீ அணைப்பான், தீ அணைப்பான். தீ சவுண்டு எதில் முடியுது? ஈல முடியுது. சவுண்டு ஈ அப்படின்றதுல முடியுது. இங்கே என்ன இருக்கு? அணைப்பான். சரிங்களா, தீ அணைப்பான். இ, இ, ஐ இந்த 3த்தில் முடிஞ்சால் அந்த இடத்துல இ அப்படின்ற உடம்படுமையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஈ கூட்டல் ஆ என்ன வரும்? ஈ கூட்டல் ஆ யான்னு வரும். நிலைமொழியில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். தீ, ஈ கூட்டல் யா, ஆ யா. சரிங்களா, பேலன்ஸு இந்த ஆக்கு பதிலாக யாவாக மாறிடுச்சு. இப்போ இங்கே என்ன வரும்? தீ அணைப்பான் அப்படின்னு வரும். அதற்கடுத்ததாக கலை அறிவு, கலை கூட்டல் அறிவு. ஓகேங்களா, இங்கே ஐ அப்படின்ற சவுண்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ இ, இ, ஐ இந்த 3 எழுத்தும் நிலைமொழியோட இறுதியில் வந்தால் அந்த இடத்துல இ அப்படின்ற உடம்படுமையை நம்ம பயன்படுத்த போகிறோம். நிலைமொழியில் இருக்கிறத அப்படியே எழுதியாச்சு. அடுத்ததாக உடம்படுமை கூட நம்ம வருமொழியோட முதல் எழுத்தை சேர்க்க போகிறோம். ஈ கூட்டல் ஆ யா, கலை அழகு. எவ்வாறு புணர்ந்தது? இப்படி தான். சரிங்களா, இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதுதான் உடம்படுமை புணர்ச்சி. சரிங்களா, இப்போ நம்ம இ, இ, ஐ இதுக்கு பார்த்துட்டோம். அடுத்ததா மற்ற உயிர் எழுத்துக்கள். இப்போது அடுத்ததாக பாருங்கள், மாவிலை, மாவிலை. இப்போ மாவிலையில் சவுண்டு என்ன வரும் பாருங்கள், மா கூட்டல் இலை அப்படின்னு பிரிக்கலாங்களா? மாவிலையை மா கூட்டல் இலை அப்படின்னு பிரிக்கலாம். இதுதான் மாவிலையை பிரித்து எதுனா கிடைக்கும். இப்போது இது எப்படி மாவிலையாக மாறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதோட சவுண்டு பாருங்கள், மா ஆள முடியுதுங்களா? நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் என்ன? இ, இ, ஐ இந்த 3 வந்தால் ஈயை பயன்படுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 3 இல்லாமல் ஆ அப்படின்ற சவுண்டில் இந்த சொல் முடியுது. மா ஆள முடியுதுங்களா? இப்படி இ, இ, ஐயை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் இருக்கிற உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களில் இந்த 3 எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல இவ் என்ன இவ் அப்படின்ற மெய்யெழுத்தை பயன்படுத்தணும். என்ன மெய்யெழுத்தை பயன்படுத்தணும்? இவ் அப்படின்ற மெய்யெழுத்தை பயன்படுத்தணும். அப்போது மா நிலைமொழியை அப்படியே எழுதிக்கணும். இவ்வு கூட்டல் இ என்ன வரும்? வி. சரிங்களா, இவ்வு கூட்டல் இ என்னவாக வரும்? வியாக மாறும். இவ்வு கூட்டல் இ வி. இந்த எழுத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ மாவிலை அப்படின்னு புணரும். புரியுதுங்களா? எப்படி புணர்ந்திருக்கு? மாவிலை இவ்வு கூட்டல் இ வியாக புணர்ந்தது. அடுத்ததாக பாருங்கள், பூவழகு. பூ எதில் முடிஞ்சிருக்கு? ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்குங்களா? இது இ, இ, ஐயை தவிர மற்ற எழுத்து. சரிங்களா, இ, இ, ஐயை தவிர மற்ற எழுத்து. அதனால் அந்த இடத்துல இவ் அப்படின்ற மெய்யெழுத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போது நிலைமொழி அப்படியே எழுதியாச்சு, பூ அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இவ்வு கூட்டல் ஆ என்ன வரும்? வா. இவ்வு கூட்டல் ஆ வா, பூவழகு. புரியுதுங்களா? இப்படி இ, இ, ஐ வந்தால் அந்த இடத்துல ஈயை
உடம்படு மெய்யாக பயன்படுத்தணும். அதே இடத்துல அந்த ஐயை தவிர ஏனைய உயிரெழுத்துக்களுடைய ஓசையில் அந்த நிலைமொழியோட இறுதி முடிந்திருந்தால் அந்த இடத்துல இவ் அப்படின்ற மெய்யெழுத்தை பயன்படுத்தணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதற்கு அடுத்ததாக இன்னொரு ரூல்ஸும் இதிலே இருக்குது. சரிங்களா? இதற்கு அடுத்ததாக இன்னொரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னா பாருங்கள், சே இழை. சே இழை, இதை சே கூட்டல் இழை அப்படின்னு பிரிப்போங்களா? இதை நமக்கு பிரித்தா என்ன வரும்? ஏ அப்படின்ற சவுண்டில் முடியும். என்ன சவுண்டில் முடியும்? ஏ. இந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களில் 3 எழுத்துக்களுக்கு ஈன்னு பார்த்தோம். இதை தவிர ஏனைய எழுத்துக்களுக்கு இவ்வுன்னு பார்த்தோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஏ அப்படின்ற எழுத்து வந்தால் அந்த இடத்துல ஈயும் பயன்படுத்தலாம், இவ்வையும் பயன்படுத்தலாம். ஈயும் பயன்படுத்தலாம், இவ்வையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இதுதான் பேசிக் ரூல். ஐ வழி எவ்வும், இது நன்னூலில் கொடுத்துருக்கிற இலக்கண புணர்ச்சி விதி. சரிங்களா? நம்ம இலக்கண நூல்கள் தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக நம்ம பயன்படுத்துகிற நன்னூலில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வரிகளை பாருங்கள். ஐ வழி எவ்வும், அதாவது ஐ இந்த 3 எழுத்துக்களும் நிலைமொழியுடைய இறுதியில் வந்தால் அந்த இடத்துல எவ்வும், அதாவது ஈயும் ஏனைய உயிர்வரின் வவ்வும், இதை தவிர மற்ற உயிரெழுத்துக்களுடைய ஓசை இறுதியில் வந்தால் அந்த இடத்துல வவ்வும், அதாவது இவ்வும், ஏ முன் இவ்விருமையும், ஏன்னு ஒரு ஓசையில் முடியுதுன்னா அந்த இடத்துல இவ்விருமையும், அதாவது இந்த 2 உடம்படுமையும், அதாவது ஈயும் இவ்வையும் இட்டு எழுதணும். உயிர்வரின் உடம்படு மெய்யாகும். இதுதான் உடம்படு மெய் அப்படின்னு நன்னூல் நமக்கு சொல்லுது. சரிங்களா? அப்போது ஐ வந்தால் அந்த இடத்துல அப்படின்ற உடம்படு மெய்யை பயன்படுத்தணும். அதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் இவ் அப்படின்றத பயன்படுத்தணும். இதில் ஏ அப்படின்ற சவுண்டில் முடிந்தால், அந்த ஓசையில் முடிந்தால் அந்த இடத்துல ஈயும் பயன்படுத்தலாம், இவ்வையும் பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சே இழை என்ன கொடுத்துருக்காங்கன்னா சே இழை. நம்ம சே கூட்டல் இழை அப்படின்னு பிரிக்கிறாங்களா? சே கூட்டல் இழை எதில் முடிஞ்சிருக்கு? ஏகாரத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போது நிலைமொழியை நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே எழுதிப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன பயன்படுத்தலாம்னா ஈயை பயன்படுத்தலாம், கூட்டல் இழை. என்ன வரும் பாருங்க? கூட்டல் வந்து என்னவா மாறும்? இழியாக மாறும், சே இழை. அதே மாதிரி சேவடி. இப்போ சேவடியை பாருங்கள், சே கூட்டல் அடி இப்படி தான் பிரிப்போம். சே கூட்டல் அடின்னு பிரிப்போம். இதுவும் எதில் முடியுது? அப்படின்ற ஓசையில் முடியுது. அப்போது சே நிலைமொழி அப்படியே எழுதியாச்சு. இந்த இடத்துல நம்ம இவ்வை பயன்படுத்தலாம். இவ்வு கூட்டல் அடி. இவ்வு கூட்டல் என்னவாக மாறும்? வாவாக மாறும், சேவடி. அதுவே நம்ம ஈயை பயன்படுத்துவோம். சரிங்களா? ஏன்னா ஏன்னு வந்தால் தான் 2 மெய் எழுத்துலையும் பயன்படுத்தலாமே. ஸோ இந்த இடத்துல ஈயை பயன்படுத்தணும்னா சே நிலைமொழி அப்படியே எழுதிக்கலாம். அடி கூட்டல் என்னவா மாறும்னா யா, சேயடி அப்படின்னு புணரும். சரிங்களா? அப்படின்ற ஓசையில் முடியுதுனாலே அந்த இடத்துல ஏகாரத்தில் முடிந்தாலே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈயும் பயன்படுத்திக்கலாம், இவ்வையும் பயன்படுத்திக்கலாம். 2 சேர்த்து நம்ம புணர்ந்து எழுதினாலும் அது சரியான விடை தான். சரிங்களா? ஈயை வச்சு எழுதினாலும் அது கரெக்டு தான். அதே இவ்வை வச்சு எழுதினாலும் அது சரி தான். ஏன்னா உடம்படுமை புணர்ச்சி விதியின் அடிப்படை ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை அப்படின்னு நன்னூல் நமக்கு சொல்லுது. ஐ வந்தால் ஈயை பயன்படுத்தணும். ஏனைய உயிர்வரின் இதை தவிர வேறு உயிரெழுத்துக்கள் வந்தால் இவ்வை பயன்படுத்தணும். வந்தால் இவ்விருமையும், இந்த 2 மெய்யெழுத்துக்களையும் பயன்படுத்தணும். இதுதான் உடம்படுமை புணர்ச்சி. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த புணர்ச்சி விதிக்கு போவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குற்றியலுகர புணர்ச்சி. இந்த குற்றியலுகர புணர்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நான் எழுதுகிற 3 சொற்களை கவனிங்க. குழந்தை, அடுத்ததாக வகுப்பு, அடுத்ததாக பாக்கு. இந்த 3 சொற்களிலும் கூ அப்படின்ற எழுத்தை இடம்பெற்றிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இதில் குழந்தை இந்த சொல்ல சொல்லி பாருங்கள், வகுப்பு இந்த சொல்லியும் சொல்லி பாருங்கள். அதற்கடுத்ததாக பாக்கு இந்த சொல்லியும் சொல்லி பாருங்கள். இந்த 3 எழுத்துக்களையும் உச்சரிக்கும் போது, இந்த 2 எழுத்துக்களை உச்சரிக்கும் போது கூக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து உச்சரிப்போம். பாருங்கள், குழந்தை கூக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். வகுப்பு கூக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். பாக்கு இதில் கூ வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். அதோட சவுண்டை கவனிங்க. பாக்கு கூவோடைய
நேரம் வந்து குறைவாக தான் இருக்கும். இந்த ஒலிக்கிறதுல என்ன இருக்கும், வேறுபாடு இருக்கும். இப்படி இந்த குற்றியலுகர எழுத்துக்களான கு, சு, டு, து, பு, ரு, அதாவது கசட தவிர நான் குசுடு துபுரு அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? வல்லின எழுத்துக்கள் சொல்லுவாங்களா கசட தவிர, அதோட இன்னொரு வடிவம் குசுடு துபுரு. சரிங்களா? குசுடு துபுரு. இந்த 6 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிப்பதை நாம் குற்றியலுகரம் என்கிறோம். கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த 3 சொற்களையும் நம்ம சொல்லி பார்க்கும்போது கூக்கு மட்டும், இந்த பாக்குன்னு சொல்லும்போது கூக்கு மட்டும் நம்ம குறைவான நேரத்தை கொடுக்குறோம். சரிங்களா? சொல்லி பாருங்கள், உங்களுக்கே புரியும். பாக்கு கூவை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்படி இந்த 6 எழுத்துக்களும் குசுடு துபுரு என்ற 6 உகர எழுத்துக்களும் ஒரு சொல்லோட இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரைக்கு பதிலாக, இங்கெல்லாம் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஆனால் இது இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிப்பதை நம்ம குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த குற்றியலுகர சொல்ல வச்சு வர புணர்ச்சி விதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புரிஞ்சிச்சுங்களா? குசுடு துபுரு தான் குற்றியலுகரத்திற்கான எழுத்துக்கள். இப்போது நம்ம இந்த புணர்ச்சி விதிக்கு வருவோம். குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும்போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகி உயிரெழுத்துடன் புணரும். படிக்கும்போது ஏதோ குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ நாம் எடுத்துக்காட்டுக்கு வருவோம். மாசற்றார், இதை பிரித்து எழுத போகிறோம். மாசற்றார் பிரித்து எழுதுனா என்ன வரும்? மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், இறுதியில் என்ன முடிஞ்சிருக்கு? நிலைமொழியோட இறுதியில் சு அப்படின்ற எழுத்தில் முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் குசுடு துபுரு. குசுடு துபுரு இது என்னன்னு பார்த்தோன்னா குற்றியலுகர எழுத்துக்கள். இப்படி குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் சு என்பது என்னது? குற்றியலுகர எழுத்து. அப்போ இது குற்றியலுகரம். வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன், வருமொழியில் பாருங்கள் முதல் எழுத்தா என்ன இருக்குது? உயிரெழுத்து இருக்குது. இப்படி உயிரெழுத்துடன் புணரும் போது அந்த இடத்துல நம்ம ஒரு விதியை பயன்படுத்த போகிறோம். அது என்ன விதி? இப்படி இந்த இடத்துல நிலைமொழியோட இறுதியில் ஒரு குற்றியலுகர எழுத்து இருக்குது, அதற்கடுத்ததாக ஒரு உயிரெழுத்து இருக்குது. இப்படி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சு ஃபஸ்ட்டு, இந்த சூவை பாருங்கள். சூவை எப்படி எழுதலாம்? இச்சு கூட்டல் ஊ தான் சு. ஸோ என்ன பண்ணிக்கிறோம்? இப்படி பிரித்து மாசுவை இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், அற்றார் இந்த இடத்துல ஒரு விதியை பயன்படுத்த போகிறோம். அது என்னன்னா உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்படி உயிர் வந்தால் அந்த இடத்துல இருக்கிற மெய் இருக்கும், ஆனால் மெய் கூட இருக்கிற உயிரெழுத்து விட்டுட்டு போயிடும். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அந்த உயிரெழுத்து என்ன ஆகும்? மெய் விட்டு ஓடிடும். அப்போது ஊ அப்படின்ற எழுத்து மறைந்திடும். எந்த விதியின் அடிப்படையில்? உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இங்கே ஏன் இந்த விதியை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கெல்லாம் நம்ம இப்படி பிரித்து எழுதுகிறோமோ அந்த இடத்துல இந்த விதியை மேக்சிமமாக நம்ம பயன்படுத்துவோம். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், அந்த இடத்துல அதாவது உயிரெழுத்து வந்து கெட்டு போயிடும். சரிங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். பாருங்கள், விதிப்படி ஊ மறைந்தது. ஊ மறைஞ்சிட்டா என்ன இருக்கும் பாருங்கள்? மார்ச். ஓகேங்களா? இந்த சூவை தான் நம்ம என்னவா எழுதியிருக்கோம்? இச்சு கூட்டல் ஊன்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த சூவை எழுதக்கூடாது, இச்சு கூட்டல் ஊ தான் சூ. இதில் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதியின் அடிப்படையில் ஊ கெட்டுடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும்? மார்ச் கூட்டல் அற்றார். நமக்கு இப்போ தெரியும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இச்சு கூட்டல் ஆ. சரிங்களா? இச்சு கூட்டல் நம்ம இதற்கு முன்னாடி எழுதியிருப்போம். சரிங்களா? இதற்கு முன்னாடி இங்கே உங்களை குழப்ப வேணாம் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லலை. சரிங்களா? காட்சி அழகு இங்கே ஈ கூட்டல் ஆ. ஈ கூட்டல் ஆ என்னவா எழுதணும்? யா அப்படின்னு எழுதணும். அப்போது அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இச்சு கூட்டல் ஆ. இச்சு கூட்டல் ஆ என்னவாக மாறும்? சாவாக மாறும். இந்த விதி பேர் என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது இயல்பான விஷயம். அப்போது உடல் மேலே உயிர் வந்து இந்த மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதியின் அடிப்படையில் இச்சு கூட்டல் ஆ சா என மாறி மாசற்றார் என புணர்ந்தது. புரியுதுங்களா? கான்செப்ட் ஒன்றும் இல்லை,
சிம்பிளாக நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு குற்றியல் உகர எழுத்து இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது குற்றியல் உகர சொல்லா அப்படின்னு பார்க்குறோம். நிலைமொழியோட இறுதியில் குற்றியல் உகர எழுத்து இருக்கா, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா இந்த எழுத்தை தனியாக பிரிச்சுக்கணும். சு இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சுக்கணும். உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதியின் அடிப்படையில் இந்த உயிரெழுத்து கெட்டு போயிடும். இச்சு கூட்டல் பேலன்ஸ் இருக்கிற இச்சு, அதற்கடுத்ததாக வறுமொழியில் இருக்கிற உயிரெழுத்து. இதற்கு என்ன விதியை பயன்படுத்தணும்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது இச்சையும் ஆவையும் கூட்டினோன்னா சா அப்படின்னு கிடைக்கும். அப்படி என்ன பண்ணிக்கலாம், அப்படியே புணர்ந்து அதை எழுதிக்கலாம். சரிங்களா, இச்சு கூட்டலா சான்னு வந்துச்சுன்னா மாசற்றார் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, மாசற்றார். இவ்வளவு தான் குற்றியல் உகர புணர்ச்சி. சரிங்களா, நமக்கு தெரிய வேண்டிய ரெண்டே விதி, உயிர் வழி நுக்குரல் மெய் விட்டு ஓடும், அதற்கடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த ரெண்டு விதியின் அடிப்படையில் இந்த குற்றியல் உகர புணர்ச்சி செயல்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான விதி பாருங்க, உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும். இதுவும் எங்கே இருக்குது, நன்னூலில் தான் இருக்குது. இந்த விதியும் நன்னூலிலிருந்தே எடுத்தாளப்பட்டுள்ளது. அதற்கடுத்ததாக பாருங்க, இட்டு இர் என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரம் வறுமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். நம்ம சிம்பிளான ஒரே ஒரு குற்றியல் உகரம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த குற்றியல் உகரத்திலே நிறைய வகைகள் இருக்குது. என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படியே சைடில் எழுதுகிறோம் பாருங்கள். நெடில் தொடர் குற்றியல் உகரம், அடுத்ததாக ஆயுத தொடர் குற்றியல் உகரம், அதற்கடுத்ததாக உயிர் தொடர் குற்றியல் உகரம், அதற்கடுத்ததாக வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடையின தொடர் குற்றியல் உகரம் அல்லது இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நெடில் ஆயுதம் உயிர், அடுத்ததாக வல்லினம் மெல்லினம் இடையினம், இது சார்ந்த குற்றியல் உகரங்கள். வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் குற்றியல் உகரங்கள். இதில் அவங்க குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இட்டு இர் அப்படின்ற ரெண்டு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியல் உகரம், அதற்கடுத்ததாக உயிர் தொடர் குற்றியல் உகரம் வறுமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டிப்பாகும். ஒற்றுனா மெய்யெழுத்து. சரிங்களா, மெய்யெழுத்து புள்ளி வச்சு எழுதுகிற எழுத்து தான் நம்ம ஒற்று அப்படின்னு பயன்படுத்துவோம். அதற்கடுத்ததாக வேறு என்னன்னு பயன்படுத்துவோம், மெய்யெழுத்து அப்படின்னு பயன்படுத்துவோம். ஒற்றுன்னு சொன்னாலும் இதுதான், மெய்யெழுத்துன்னு சொன்னாலும் இதுதான். சரிங்களா, பாருங்கள், உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் வறுமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். இப்போ பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு குற்றியல் உகர சொல். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம், இங்கே மாசு அப்படின்னு பார்த்தோங்களா. இந்த மாசு என்பது கூட என்னென்னா ஒரு நெடில் தொடர் குற்றியல் உகரம். சு என்பது குற்றியல் உகர எழுத்து, அதற்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து வந்தால் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா, அதுதான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பாகு. சரிங்களா, நம்ம பார்த்த மாசு கூட எழுதிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக காது. சரிங்களா, காடு. இது எல்லாமே என்னென்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஏன்னா இந்த குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு, அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். அடுத்ததாக உயிர் தொடர் குற்றியல் உகரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, உயிர் தொடர் குற்றியல் உகரம்னா ஒன்றும் இல்லை, இடையில் ஒரு உயிர் எழுத்து வரும். எக்ஸாம்பிளுக்கு அரசு, அடுத்ததாக கயிறு. இந்த சொல்லெல்லாம் பாருங்கள் ரூ சு, அப்போ இது குற்றியல் உகர சொல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இடையில் பாருங்கள், சரிங்களா, உயிர்மை எழுத்து வந்திருக்கு. சரிங்களா, அப்போ இது ஒரு உயிர் தொடர் குற்றியல் உகரம். இந்த ராவை பிரிச்சோன்னா என்ன வரும், இரு கூட்டல் ஆணு வரும். சரிங்களா, அதே மாதிரி இந்த எழுத்தை பிரிக்க முடியணும். சரிங்களா, இந்த எழுத்தை பிரிக்க முடியணும். சரிங்களா, ஈ கூட்டல் கயிறு, ஈ கூட்டல் ஈ என்ன வரும்னா ஈன்னு வரும். சரிங்களா, இப்படி பிரிக்க முடிஞ்சால் அதை வந்து நம்ம உயிர் தொடர் குற்றியல் வரும். இந்த இடத்துல ஒரு உயிர் எழுத்து இருக்கணும், இடையில் ஒரு உயிர் எழுத்து இருக்கணும். அப்படி இருக்கிறத நம்ம உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்படி நெடில் தொடர் குற்றியல் உகரமும் உயிர் தொடர் குற்றியல் உகரமும் வறுமொழியோடு சேரும்போது அந்த ஒற்று இரட்டிப்பாகும். அதுதான் இந்த விதி. அந்த ஒற்று நம்ம எழுதுகிற மெய்யெழுத்து இரட்டிப்பாகும், அதுதான் விதி. அடுத்ததாக இப்போ எடுத்துக்காட்டுக்கு வருவோம். சரிங்களா, நிலைமொழி வறுமொழி. இப்போது எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துருக்குன்னா வீடு கூட்டல் தோட்டம். ஃபஸ்ட்டு இது என்ன சொல் முதல்ல இருக்கிறது, என்ன சொல் அப்படின்னு பார்க்கலாம். டூவில் முடிஞ்சிருக்கு. இப்படி குசுடு துபுரு, இதில் எதில் முடிஞ்சாலும் அது குற்றியல் உகர சொல் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். வீடு முன்னாடி பாருங்கள் என்ன இருக்குது, டூ இருக்குது, வி இருக்குது, வி இருக்குது. வி என்பது நெடில் எழுத்து. அப்போது நெடில் தொடர்லையும் உயிர் தொடர்லையும் குற்றியல் உகரம் வந்தால் அதோட வறுமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டிப்பாகும். இதுதான் விதி. இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு குற்றியல் உகர சொல். அதே மாதிரி நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்றதும் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ பாருங்கள், வி டூவை என்ன பண்ணணும்னா நம்ம பிரித்து எழுதுவோம். டூ எப்படி எழுதலாம், இட்டு கூட்டல் ஊ டூ. ஆனால் இந்த இடத்துல இப்படி வரும்போது என்ன ஆகுனா ஒற்று இரட்டிப்பாகணும். குற்றியல் உகர புணர்ச்சியில் அதுவும் இட்டு இர் அப்படின்ற இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியல் உகர சொல். அதாவது இட்டு இரு இதில் வர
குற்றியலுகர சொல் குறிப்பிட்டு அதுவும் நெடில் தொடராகவும் உயிர் தொடராகவும் இருந்தால், இப்போ பாருங்கள் ஒற்று என்னவாகணும், இரட்டிப்பாகணும். அப்போது இட்டு இட்டு 2 இட்டு போட்டோங்களா, ஏன்னா ஒற்று இரட்டிப்பாகணும், அதுதான் விதி. அதாவது இட்டும் இரும் வந்தால் மட்டும், அதுவும் நெடில் தொடர் உயிர் தொடராக இருக்கணும். கூட்டல் தோட்டம், சரிங்களா, இட்டு கூட்டல் உ, இட்டு கூட்டல் உ, அடுத்ததாக தோட்டம். பாருங்கள் இப்போது வி இருக்கிற வியை அப்படியே எழுதிக்கோங்க, இருக்கிற இட்டையும் அப்படியே எழுதிக்கணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதியின் அடிப்படையில் இட்டு கூட்டல் உ டூ, சரிங்களா, சாரி சின்ன டூ, சரிங்களா, வீட்டு அப்படின்னு ஆயிடுச்சுங்களா, கூட்டல் தோட்டம். இதற்கு அடுத்ததாக வல்லினம் மிகும் இடும் மிகா இடத்துக்கு மிகா இடம் தொடர்பான தகவல்கள் நமக்கு தெரியணும். பாருங்க, குற்றியலுகரை சொல்லை அடுத்து காசா தாப்பா, இது வீட்டு அப்படின்றது என்ன, குற்றியலுகரை சொல். ஏன்னா இது டூல முடிஞ்சிருக்கு, குசுடு துபுரல் முடிஞ்சாலே அதே குற்றியலுகரை சொல். அப்போ பாருங்க, அதுலேயும் நம்ம குறிப்பிட்டு இது என்ன குற்றியலுகரை சொல் அப்படின்னு சொல்லணும்னா இடையில இட்டு வந்திருக்கு. இப்போது கசட தபர, அப்போது இடையில இட்டு வந்திருக்கு, சரிங்களா, அதாவது கசட தபரில் இட்டு வந்திருக்கு. அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரை சொல். சிம்பிளாக இதை கண்டுபிடிச்சிடலாம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், வீட்டு கூட்டல் தோட்டம் அப்படின்னு வந்துடுச்சுங்களா. இப்போ பாருங்கள், வீட்டு இது குற்றியலுகரை சொல் அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. இதில் இது குறிப்பிட்டு எந்த வகை சார்ந்த குற்றியலுகரை சொல் அப்படின்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா இடையில் இருக்கிற எழுத்தை நோட் பண்ணுங்கள், இட்டுன்னு இருக்குது, வல்லினத்தில் தான் என்ன வரும், கசட தபர வரும், கசட தபர வரும். ஸோ இட்டும் இதில் தான் வரும். அப்போ இது வன்தொடர் குற்றியலுகர சொல். அப்போ இது வன்தொடர் குற்றியலுகர சொல். இவ்வாறு வன்தொடர் குற்றியலுகர சொல்லை அடுத்து காசா தாப்பா வருமொழியில் வந்தா, கா சா தா பா, இந்த வரிசையில் ஏதோ ஒரு எழுத்து, சரிங்களா. இப்போ தாக்கு இந்த இடத்துல தோணு இருக்குது, சரிங்களா. இந்த வரிசையில் வரல தா தா தீ தீ தூ தூ தே தே, அந்த வரிசையில் ஏதோ ஒரு எழுத்து வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்போது வீடு கூட்டல் தோட்டம் என்னவாக மாறும், வீட்டு தோட்டம். இடையில் வல்லினம் மிகுந்து வீட்டு தோட்டமாக புணரும். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடு கூட்டல் தோட்டம் தான் இது. இட்டு இர் அப்படின்ற எழுத்து வந்தாலே, சரிங்களா, இட்டு இர் இந்த 2 மெய்களோடு ஊர்ந்து வரும். பாருங்கள், நம்ம இட்டு கூட்டல் ஊ தான் டூன்னு பிரிப்போம், இட்டு கூட்டல் ஊ தான் டூன்னு பிரிப்போம். ஸோ இந்த இட்டு எங்கெல்லாம் வருதோ, அதுவும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரம் வருமொழியோடு சேரும்போது தன்னொற்று இரட்டித்தல் என்ற விதியின் அடிப்படையில் ஒற்று இரட்டிக்கும். அதற்கு அடுத்ததாக அந்த இடத்துல என்ன ஆகுனா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதியின் அடிப்படையில் டூவாக மாறும், சரிங்களா. இட்டு கூட்டல் ஊ டூவாக மாறும். அதற்கு அடுத்ததாக குற்றியலுகரை சொல்லை அடுத்து காசா தாப்பா வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். இது வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தொடர்பான இது முக்கியமான பாயிண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியலுகரை சொல்லை அடுத்து காசா தாப்பா வந்தால், குற்றியலுகரத்தை அடுத்து காசா தாப்பா வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்போ வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் என புணர்ந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி, சரிங்களா. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், இப்போ 2வது எக்ஸாம்பிளை பார்க்கலாம். காடு கூட்டல் மரம், சரிங்களா. காடு கூட்டல் மரம். இது ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒற்றை இரட்டிச்சே எழுதிக்கலாம். காடு டூவில் முடிஞ்சிருக்கே, அப்போ இது நெடில் தொடர் குற்றியலுகர சொல். இட்டு கூட்டல் ஊ, அதுதான் டூ. அடுத்ததாக கூட மரம். பாருங்கள், கா அப்படியே எழுதிக்கிறோம், இட்டு, அடுத்ததாக இட்டு கூட்டல் ஊ டூ, ஓகேங்களா, காட்டு மரம். இடையில் வல்லினம் மிகணுமானா மிகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், வருமொழியில் காசா தாப்பா இல்லை, வருமொழியில் காசா தாப்பா இல்லை, மாலை ஸ்டார்ட் ஆகிற எழுத்து தான் இருக்குது. காசா தாப்பா வந்தால் மட்டும்தான், இங்கே தோட்டம்னு வந்ததால் மட்டும்தான் அந்த இடத்துல வல்லினம் மிகுந்துச்சு. இங்கே காசா தாப்பா வரலை, அதனால் வல்லினம் மிகலை. அப்போது காட்டு கூட்டல் மரம் காட்டு மரம், அவ்வளோதான். இடையில் வல்லினம் மிகக்கூடாது, சரிங்களா. அதற்கு அடுத்ததாக பாருங்கள், முரட்டு காலை. அடுத்ததாக முரட்டு காலை, முரட்டு கூட்டல் காலை அப்படின்னு வரணும். பாருங்கள், முறை டூவை நம்ம எப்படி பிரிப்போம், முறை. அடுத்ததாக இட்டு கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஊ. அடுத்ததாக காலை. இப்போ எழுதலாங்களா, முரட்டு இட்டு கூட்டல் ஊ டூ, முரட்டு கூட்டல் காலை. இந்த இடத்துல வல்லினம் மிகணுமானா மிகணும், ஏன்னா காசா தாப்பால் ஒரு எழுத்து வருமொழியில் வந்திருக்கு. அப்போது முரட்டு காலை, அப்போது முரட்டு காலை, புரியுதுங்களா. அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகணும், ஏன்னா குற்றியலுகரை சொல்லை அடுத்து காசா தாப்பா இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகணும். கிளியருங்களா. அதே மாதிரி பாருங்கள், பகடு கூட்டல் வாழ்க்கை. இதே மாதிரி பகடு பாக, அடுத்ததாக இட்டு கூட்டல் ஊ, தன்னொற்று இரட்டிக்கணும். அடுத்ததாக வாழ்க்கை,
இந்த இடத்துல வள்ளி நம்பிக்கணுமா மிகக்கூடாது, ஏன்னா வறுமொழியில் வா வந்திருக்கு, காசா தாப்பா இல்லை. அப்போது என்ன வரும் பாருங்கள், பகட்டு வாழ்க்கை. புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். சோறு, இப்போது இவ்வளோ நேரம் டூ பார்த்தோம், அடுத்ததாக ரூ. ஸோ ரூ, ரூ எப்படி எழுதலாம், இரு கூட்டல் ஊ தான் ரூ. உங்களை இரு கூட்டல் ஊ ரூ கூட்டல் பானை. இந்த இடத்துல என்ன ஆகணும், ஒற்று இரட்டிக்கணும், அப்போது இன்னொரு இரு போடணும். அப்போது சோட் இரு கூட்டல் ஊ ரூ சோற்று பானை. இது குற்றியில் குறை சொல்லா, ஆமாம், குசுடு தூவரில் வர எழுத்து தான். அதற்கடுத்து தான் பாருங்கள் காசா தாப்பால் இருக்கிற ஒரு எழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வள்ளி நம்பிக்கணுமானா மிகணும், ஏன்னா பா அப்படின்ற எழுத்து வந்திருக்கு. காசா தாப்பா வறுமொழியோட முதல் எழுத்து காசா தாப்பால் தொடங்கினா அந்த இடத்துல வள்ளி நம்பிக்கணும். அப்போ என்ன வரும், சோற்று பானை அப்படின்னு வரும். புரியுதுங்களா? எளிமையாக புரியுதுங்களா? அதற்கு அடுத்ததாக பார்க்கலாம், அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஆறு கூட்டல் நீர். ஆறு கூட்டல் நீர். ஆ ரூ எப்படி பிரிப்போம், இரு கூட்டல் ஊ. சரிங்களா? ஏன்னா இது நெடில் தொடர் குற்றியில் உகிற சொல். அதற்கு அடுத்ததாக நீர் பாருங்க, ஆ இரு, அடுத்ததாக இரு கூட்டல் ஊ ரூ, அடுத்ததா நீர். இடையில வள்ளி நம்பிக்கணுமா மிகக்கூடாது, ஏன்னா காசா தாப்பால் வர வறுமொழியோட முதல் எழுத்து காசா தாப்பால் தொடங்கல, அதனால் இந்த இடத்துல வள்ளினம் மிகக்கூடாது. அடுத்ததாக பாருங்கள் வயிறு பசி. வயி இரு கூட்டல் ஊ, அடுத்ததா பசி. வயி இரு, அடுத்த இரு கூட்டல் ஊ ரூ, அடுத்ததா பசி. இந்த இடத்துல வள்ளி நம்பிக்கணுமானா மிகணும், ஏன்னா காசா தாப்பாவுடைய முதல் எழுத்து காசா தாப்பால் இருக்குது, பால் இருக்குது, அதனால் இங்கே வயிற்று பசி, வயிற்று பசி அப்படின்னு புணரணும். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக கயிறு வண்டி. கயிறு கை கூட்டல் இரு கூட்டல் ஊ, அடுத்ததா வண்டி. பாருங்க, கை இரு கூட்டல் ஊ ரூ, கயிற்று வண்டி. இந்த இடத்துல வள்ளி நம்பிக்கணுமானா மிகக்கூடாது, ஏன்னா காசா தாப்பா இல்லை, அதனால் வள்ளி நம்பிக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி தான் குற்றியல் உகிற புணர்ச்சி இப்படி தான் நிகழும். தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக இதில் நன்னூல்ல குற்றியல் உகிற புணர்ச்சி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்கள் டர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. பார்த்தீங்களா? நெடில் தொடரும் உயிர் தொடரும் என்ற குறுக்கங்களுக்கு டாரா ஒற்று இரட்டிப்பாகும் அப்படின்றது தான் இந்த நன்னூல் வரியோடைய விளக்கம். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது முற்றியல் உகிற புணர்ச்சியை பார்க்க போகிறோம். அது என்ன முற்றியல் உகிற புணர்ச்சி? இப்போ தான் குற்றியல் உகிரம் பார்த்தோம், அது என்ன முற்றியல் உகிரம் அப்படின்னு தோணலாம். ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும் குற்றியல் உகிரம் தனக்குரிய ஓசை அளவிலிருந்து, அதாவது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிற உகரத்தை நம்ம குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் முற்றியல் உகரம் என்பது தனக்குரிய ஓசை அளவிலிருந்து சற்றும் குறையாமல் ஒரு மாத்திரை அளவிலே முழுமையாக ஒலிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ பசு இந்த சொல்லை எடுத்துப்போம். இது ஒரு குற்றியல் உகிற சொல். குசுடு துபுரு சூழ முடியுதுங்களா? அப்போ இது ஒரு குற்றியல் உகிற சொல். அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பாருங்கள், இது ஒரு குறில் எழுத்து. இவ்வாறு தனக்கு முன்னாடி ஒரு தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் குற்றியல் உகிற எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். நம்ம நெடில் தொடர் குற்றியல் உகிரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போது பசு எங்கள் பாகு இதை எடுத்துப்போம். இதுவும் குற்றியல் உகிற சொல் தான், ஆனால் தனக்கு முன்னாடி நெடில் எழுத்தை கொண்டு வருது. அப்போ பாக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், அதனால் உகரம் குறைஞ்சிரும். ஆனால் ஓகேங்களா, இந்த பாகு அப்படின்றது ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவுக்கு குறைஞ்சிரும். அதுவே பசு இந்த சொல்ல சொல்லி பாருங்கள், சூக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், அதாவது உகரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இவ்வாறு தனிக்குறிலை அடுத்து வரும் குற்றியல் உகிற சொல் எப்பொழுதுமே முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். இவ்வாறு ஒலிப்பதினை நாம் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ முற்றியல் உகிற புணர்ச்சிக்கு வருவோம். இவ்வளோ நேரம் முற்றியல் உகரத்தை பார்த்தோம், இப்போ முற்றியல் உகிற புணர்ச்சிக்கு வருவோம். நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியல் உகரம் குற்றியல் உகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். நம்ம பார்த்தோம், உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும், உயிர் எழுத்து விட்டு ஓடும்னு அதே தான் இங்கே. பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதல் எழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், வரவறிந்தான் இந்த சொல்ல தான் பிரித்து எழுத போகிறோம். வரவு அறிந்தான், இது எப்படி பிரிக்கலாம்? வரவு கூட்டல் அறிந்தான், இந்த ஊவை இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறாங்க. இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறாங்க. அதற்கடுத்ததாக பாருங்கள்,
முற்றுமற்று ஒரோ வழி என்னும். சரிங்களா, இதெல்லாம் விடுங்க. இந்த இடத்துல என்ன கிடப்போகுது, இந்த உயிரெழுத்து கிடப்போகுது. உயிரெழுத்து கெட்டு என்னவாகுது பாருங்கள், இந்த ஊவை தான் நம்ம இவ்வு கூட்டல் ஊன்னு எழுதியிருக்கோம். ஸோ வரவு கூட்டல் அறிந்தான். அதற்கடுத்ததாக உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும். அந்த விதியின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதியின் அடிப்படையில் இவ்வு கூட்டல் ஆ என்னவாக மாறும், வாவாக மாறும். அப்போது வர வரிந்தான் அப்படின்னு புணரும். என்னன்னு புணரும், வரவறிந்தான். நீங்கள் பாருங்கள், வரவறிந்தான். சிம்பிள் கான்செப்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கான்செப்ட் தான். வரவு அறிந்தான், ஊவை இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க, உகரம் கெட்டுடும். சரிங்களா, ஊ கெட்டுடும். ஊ கெட்டதும் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இவ்வு கூட்டல் ஆ என்னவாக மாறும், வாவாக மாறி வரவறிந்தான் அப்படின்னு புணரும். சரிங்களா, முற்றும் அற்று ஒரோ வழி. முற்றுமற்று ஒரோ வழி என்னும் விதியின்படி இங்கே ஒரு விதியை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, அந்த விதி பேர் தான் முற்றும் அற்று ஒரே வழி, ஒரோ வழி. அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, இந்த உயிரெழுத்து கெட்டு போயிடும். சரிங்களா, நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக வேணாம். ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரிங்களா, நிறைய இடத்துல இது பயன்படும் அப்படின்னு. இந்த முற்றியல் உகர புணர்ச்சிக்கு நம்ம இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, முற்றுமற்று ஒரோ வழி அப்படின்றத பயன்படுத்துகிறோம். இந்த விதியின் அடிப்படையில் உயிரெழுத்து கெட்டு போயிடுது. சரிங்களா, இங்கே பாருங்கள், போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். அந்த இடத்துல உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்து ஆகிய உயிரெழுத்துடன் புணரும். சரிங்களா, இந்த முற்றும் மற்றும் ஒரே வழி என்பது முற்றியல் உகரத்துக்கான விதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு. மற்றபடி நமக்கு இதை பிரித்து எழுத தெரிஞ்சால் போதும். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது போதும். சரிங்களா, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக்கான விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா அடுத்தடுத்து பார்க்க போகிற புணர்ச்சி நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இயல்பு இரு விதி இரு புணர்ச்சி இன்னும் இருக்குது, நிறைய தான் இருக்குது. பூப்பெயர் புணர்ச்சி இருக்குது, நாளைக்கு முடிச்சிடலாம். தனிக்குறியில் முன் ஒற்று புணர்ச்சி அப்படியே வந்தோன்னா நிறைய புணர்ச்சி இருக்குது. பூப்பெயர் புணர்ச்சி இருக்குது, பண்பு பெயர் புணர்ச்சி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம், நாளைக்கே கூட பார்த்து முடிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள், புணர்ச்சினா என்ன, சரிங்களா, குற்றியல் உகரம், இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறதுலாம் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இனி வரும் நாட்களில் நம்ம தொடர்ந்து இலக்கண வகுப்புகளை பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, தேர்வு நோக்கில் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, நிறைகளாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து எல்லா விஷயத்தையும் சரியாக கொண்டு போக முடியும். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் மீதம் இருக்கிற புணர்ச்சி விதிகளை நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி.